ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகவுக்கும் ஆகாஷ்க்கும் தான் பேரங்களுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸுப்பா. தீபாவளிக்கு நாங்கள் எடுத்து வைப்போம். இந்த வாட்டி நீங்கள் வந்திருக்கீங்க, இந்தாங்க போட்டுக்கங்கன்னு சொல்லி ஆகாஷ்கிட்ட கொடுக்குறாங்க. ஆகாஷ் ராகவ்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. ராகவ் ப்ளீஸ்டா போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போட்டுக்கிறாங்க. கருப்பட்டி காப்பி இருக்கு, வா நம்ம அபி வீட்டில் போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிறாரு தாத்தா. எதுக்கு இதெல்லாம் இங்கே கொடுத்துட்டு, அவகிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் வரல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்படி இங்கே இருந்தா எப்படி, நம்ம போய் ஏதாவது அவங்க மனசை கலைப்போம், நம்ம தம்பிங்க 2 பேரையும் பத்தி அங்க போய் நல்ல விதமா எடுத்து சொல்லணும்ல அப்படிங்கிறாரு தாத்தா. உடனே பாட்டி இருந்துட்டு, ஐயோ அங்க வீட்டுல யார வேணாலும் சமாளிக்கலாம், அந்த கிறுக்கு இருக்காளே அபி, அவளை சமாளிக்கிறது குதிரை கொம்பு, அவளைத்தான் பயங்கரமா அடமட்டா இருப்பா, வாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஆகாசை பார்த்து ராகவ் கேட்குறாங்க, பாத்தியா பாட்டி என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. என்ன சொன்னாங்க, அந்த அபியை சமாளிக்கிறது தானே பெருசுங்கிறாங்க. ஆமா குதிரை கொம்புன்னு சொல்லிட்டு போறாங்க, தெரியுதா, என்ன போய் அந்த அரலூசிட்டு போய் கேட்க வைக்கிறியடா அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்னா எனக்காகண்ணா அப்படின்னு சொல்லி அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க ஆகாஷ். அங்கே போன கையோட தாத்தாவும் பாட்டியும் அப்படி இருந்துட்டு லொடன்னு பேசி தீர்த்துடுறாங்க. அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த கருப்பட்டியை வாங்கிக்கிறாங்க. எப்படியோம்மா அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் நம்புங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்ல தம்பிங்க, என் ஃப்ரெண்டு, என் பேரனோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே அபி அப்பா, விடுங்கம்மா நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. தாத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எடுத்துட்டு நல்லா போட்டுக்கிறாங்க வேட்டி சட்டையை. அதுக்கப்புறம் வாங்க தண்ணி இறக்கி போவோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள போறாங்க. கொல்லைக்கு போறாங்க. அங்கே அபி அணு எல்லாம் துவைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ராகவ் பார்த்தோன்னு அபிக்கு ராகவுக்கு செம்மையா முட்டிக்குது. செம்ம காண்டாகிறாரு ராகவ் அபியை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் வா தம்பி தண்ணி இறைவா அப்படிங்கிறாங்க. ராகவ் அப்படியே வாளியை விட்டுட்டு வெறும் வாளியா எடுக்கிறாங்க மேல. என்ன தம்பி தண்ணி கூட இறக்கி தரல அப்படிங்கிறாங்க. ஆனா ஆகாஷ் இருந்துட்டு அங்கே லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அணு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகவ்கிட்ட ஆகாஷ் சொல்லிடுறாரு வந்த உடனே, ப்ளீஸ்ரா நீனே போய் எல்லாம் பார்த்துக்கோ, நான் அணுவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரா. அதனால இங்க ராகவ் வந்து அபி பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்க ஆகாஷை பார்த்து, இந்தா நீ பாட்டுக்கு லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்க, நீ பண்றதுக்கு நீ இம்ப்ரெஸ் பண்ணு, நான் ஏன்டா கஷ்டப்படணும், ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் தண்ணி சூப்பரா இறக்கிறாங்களா. டேய் நீ எப்படி இறக்கிற பத்தியா, அவனதான் இருக்கானே அப்படின்னு சொல்லி ராகவ திட்டுறாங்க. ராகவ் உடனே செம்ம காண்டில் இருந்து அங்கிட்டு இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அபி அப்படின்னு அவங்க அத்தை கூப்பிட்டேன்னா அவங்களும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்புறமா தாத்தாவும் பாட்டியும் வா நமக்கு அப்படின்னு சொல்லி உள்ளார போயிடுறாங்க. அப்போ ஆகாஷும் அணுவும் மட்டும் இருக்காங்க. அணு துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கன்னத்துல நுரை இருக்கு. ஆகாஷ் வந்து, அந்த நுரை என்ன தவம் செஞ்சச்சோ தெரியலையே, கன்னத்துல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அணு உன் கன்னத்துல நுரை இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே தொடச்சி விடுறாங்க. டக்குன்னு வந்து காதல் வசனம் பேசுறாரு. உடனே அங்கேயிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க அணு. அப்புறமா தாத்தா சொல்றாங்க, வெளியில வாங்க தேங்காய் உரிப்போம் அப்படிங்கிறாங்க. தாத்தா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இப்படி வீட்டுக்குள்ள இருந்தா அவங்கள எப்படிப்பா மயக்க முடியும், அவங்க வலிக்கு கொண்டு வரணும் அவளை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க. தேங்காய் உரிங்க தம்பி அப்படின்னு சொன்னா தேங்காய் எடுத்து வச்சுட்டு ராகவும் ஆகாஷ் அப்படி பாக்குறாங்க. ஆனா ஆகாஷ் ஒரு 2 மட்டையாவது உரிக்கிறாரு. ராகவால உரிக்கவே தெரியல. அப்படியே இங்க வெளியில நின்றுட்டு இருக்காங்க. பெட்டி பாக்ஸ் எல்லாம் துணியெல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு தேங்காய் கூட உரிக்க தெரியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராகவ கிண்டல் பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போயிட்டு இருக்காங்க. அபிக்கு ஃபோன் வருது. முரளி தான் ஃபோன் பண்ணுறாங்க. நான் மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டேன், அணுக்கு நிச்சயத்தை பண்ணிடலாம், அணுவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்த கால நிற்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் தான் சார் எங்கேயோ இருந்தாலும் எங்களுக்காக தேடி நல்லது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்தா அஞ்சலி காஃபி கொண்டு வராங்க. டக்குன்னு மியூத்தில் போட்டுட்டு அஞ்சலி கூட பேசுகிறாரு முரளி. அந்த நேரம் பார்த்து இந்த லூசாபி என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு தெரியுமா விஷயம் முரளி சார், அந்த ஆகாஷும் டென்ஷன் பார்ட்டிக்கு இங்கே வந்துட்டாங்க, வந்து பக்கத்து வீட்டிலே இருக்காங்க அப்படின்னு நடந்தது பூரா சொல்கிறாங்க. ஆனால் அது பூரா முரளி கேட்கவே இல்லை. இப்போ என்ன சார் பண்ணுறது, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அணு கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு சொல்கிறத மட்டும் எடுத்து காதில் வைக்கிறாங்க. கேட்டுச்சா சார் அப்படிங்கிறாங்களா. கேட்டுச்சு அபி, கண்டிப்பாக கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. அவங்க பொண்டாட்டி முரளி பொண்டாட்டி அஞ்சலி பாவம், அது ஒரு லூஸு, புருஷன்ட்ட காப்பியை கொடுக்குது, முக்கியமான கிளைண்ட்டை பேசுகிறேன் நீ போமான்னு சொன்னா அது பாட்டுக்கு போகுது. இன்னைக்கே நிச்சயார்த்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைன்னு போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆகாஷ் முகம் வாடி போகுது. நீ கவலைப்படாமல் தைரியமாக இருடா, நான் போய் பேசுகிறேன் போதுமா அப்படின்னு ராகவ் வாக்குறுதி கொடுக்குறாங்க தம்பிக்கு. பார்க்கலாம் என்னென்ன உள்ளுக்குள்ளே போய் கலாட்டா பண்ணுறாங்களா, அன்பாக பேசுகிறாங்களா ராகவ் அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.